வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்றாக கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறை வாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டுக்குள் போய் அவர்கள் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை, இறைவனின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்வடைகிறேன். இந்த உலகத்திலே எல்லா காட்சிகளும் நமக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை அல்லது பொருளையோ அல்லது மகிழ்ச்சியையோ கொடுத்து கொண்டே இருக்கும். பிறந்த குழந்தையின் காட்சி தாயின் உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சூரியனின் காட்சி அந்த மனித உடலுக்கு தேவையான வெப்பநிலையை கொடுக்கிறது. இயற்கையின் காட்சி கடவுளின் பிரசன்னத்தை காட்டுகிறது. ஆனால் ஆண்டவருடைய திருக்காட்சி நமக்கு வாழ்வை கொடுக்கிறது, விடிவெள்ளியாக நம்மை எல்லாம் உருவாக்குகிறது. ஏனென்றால் ஆண்டவரை கண்டு இத்தகைய வாழ்வை பெற்ற 3 நபர்களைத்தான் இந்த இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். விவிலிய அறிஞர்களின் கூற்றுப்படி இந்த 3 நபர்களும் கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்று சொல்லப்படுகிற ஞானிகள் அல்ல. ஒருவேளை ஞானிகளாக இருந்திருந்தால் இவர்களின் யூதர்களின் அரசனாக பிறந்தவர் எங்கே என்று சாதாரண, அதாவது பட்ட அறிவோடு செயல்படுகிற அரசரிடம் கேட்க வாய்ப்பில்லை. அதுவும் ஏரோது தன் பதவியை தக்க வைக்க தன் உறவினர்களை கொன்றவன். இவர்கள் அரசர்களாக இருக்கவும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் அரசர்களாக இருந்தால் ஒருவேளை ஏரோது தன் அரண்மனையில் அவர்களை தங்க வைத்து விட்டு தன் படை வீரர்களை அனுப்பி தேட கட்டளை பிறப்பித்திருக்கலாம். உண்மையில் இவர்கள் யார் என்றால் வானியல் பண்டிதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது இந்த நட்சத்திர நகர்வு அல்லது பறவை இடம் பெறுதல் போன்றவற்றை வைத்து காலங்களை கணிக்கக்கூடியவர்களாம். ஆனால் தான் பிறந்தவர் அரசராக ஆட்சி செய்வார், கடவுள் நிலையை பெற்றவர், மனிதராக செயல்படுகின்றவர் என்பதைத்தான் பொன், தூபம், வெள்ளை போலம் நமக்கு இந்த பொருட்கள் நமக்கு சுட்டி காட்டுகிற அடையாளமாக அதை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். பாலன் இயேசுவினுடைய காட்சி எப்படி இவருடைய வாழ்க்கையில் வாழ்வை கொடுக்கிறது என்றால், இவர்கள் ஒற்றுமையோடு வருகிறார்கள். வேறுபட்ட திசையில் உள்ளவர்கள், ஆனால் ஒரு விசையை நோக்கி வருகிற பொழுது ஒன்றுபட்டு வருகிறார்கள். வெவ்வேறு நாட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒற்றுமையோடு விண்மீன் வழிகாட்டுதலால் வந்தார்கள். வெவ்வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய ஒற்றுமை பாலினின் காட்சி வாழ்வை கொடுக்கிறது. நாமும் கடவுளை காண ஏரோது போல வந்தா நமக்கு நிச்சயமாக நமக்கு காட்சி கிடைக்காது. ஏன்னா ஏரோது இயேசுவை பாலனை தேடினான், ஆனால் கொலை செய்வதற்காக தேடினான். மகிழ்வடைவதற்காகவோ வாழ்வை பெறுவதற்காகவே தேடவே இல்லை. எனவே நாம் ஆலயத்து வருகிறோம், பங்கில் ஈடுபடுகிறோம், பக்த சபைகளே வருகிறோம், அன்பியத்தில் வருகிறோம், ஏச்சு பேச்சுக்களை வாங்குகிறோம் என்று சொன்னால் ஏரோது போல அதில் ஈடுபட்டோம்னா நமக்கு வாழ்வு இல்லை. ஆனால் இந்த 3
சொல்லப்படுகிற ஞானிகளைப் போல வந்திருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே கடவுளை தேட வேண்டும், கடவுளுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக துன்பங்கள் துயரங்கள் ஏராளம் வந்தாலும் வாழ்வு உறுதி என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு சுட்டிக்காட்டுகிற உண்மை என்று நான் கருதுகிறேன். பாலன் இயேசு பிறந்ததை அறிந்ததும் தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார்கள். இது இரண்டாவது பண்பு. இடையர்கள் தங்களிடம் உள்ளதை கொடுக்க பாலனை தேடினார்கள், கண்டுகொண்டு வாழ்வு பெற்றார்கள். ஏரோது இயேசுவிடமிருந்து எடுக்க தேடினான், எனவே காட்சி கிடைக்கவில்லை. விவிலியத்தில் கூட சாரிபாத் கைம்பெண், ஏழை கைம்பெண் சக்கையை கொடுக்க முன் வந்தார்கள், கடவுளிடமிருந்து வாழ்வு பெற்றார்கள். விரும்பி கொடுக்கிற மனம் இருக்கிறதா நமக்கு? 3 நபர்களும் மகிழ்ச்சியோடு வந்தார்கள், கண்டுகொண்டார்கள். ஏரோது துக்கத்தோடு தேடினான், எனவே இயேசுவின் காட்சி கிடைக்கவில்லை. நாம் கடவுளை காண மகிழ்ச்சியோடு வந்தோமா அல்லது வேற நோக்கத்தோடு வந்தோமா என்று கேட்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் காட்டுகின்ற அந்த விண்மீன் ஒளியை தொடர்ந்து எங்களது நம்பிக்கை பயணம் இணைந்து அமைந்திட எங்களுக்கு அருள் தாரும். விண்மீனும் சுனாமியும் பெருவெள்ளமும் கந்தகமும் நெருப்பும் தோன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் வளராமல், அதன் மூலமாகத்தான் கடவுள் எங்களிடத்தில் பேச வேண்டும் என்று காத்திருக்காமல், வீட்டிலும் வீதியிலும் நடக்கிற சிறு நிகழ்ச்சியிலும் கடவுள் பேசுகிறார். இந்த குரலை கேட்கும் இறை அமைதி நம்மிலும் நம்மை சுற்றிலும் நிலவுமாயின் தவறை திருத்திக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த ஒளியை தேட எங்களுக்கு அருளை தாரும், மகிழ்ச்சியை தாரும், எங்களிலே தங்கும், எங்களை விண்மீனாக தாங்கும். ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன்,
பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். இயேசு என்று பெயரிடுவேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் அவர் வழியாக வெளிப்பட்டன. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.